அரசால் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை குறித்து தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் அகில இந்திய தலைவர் கே கணேசன், மாநில தலைவர் எஸ் மதுரம், மாநில பொருளாளர் முனியப்பன் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். தமிழக அரசால் நிறைவேற்றப்படாமல் உள்ள கோரிக்கைகளான தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர்கள் பணியிடங்களை சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கேற்ப உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்றும், தமிழ்நாடு மாநகராட்சி நகராட்சியில் உள்ள ஆணைகளை ரத்து செய்து முன்பு போல் நிரந்தர பணியாளர்களாகவும் காலி பணியிடங்களை வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், அவர்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும். மேலும் 12,527 ஊராட்சிகளில் பணியாற்றுகின்ற மேல்நிலை நீர் சேர்க்கை தொட்டி இயக்குபவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் உள்ளிட்ட அனைவரையும் காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்யப்பட வேண்டும். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், புது நூலகத்துறை துப்புரவு பணியாளர்கள், ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள், ஓய்வூதியம், தினக்கூலி, சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றுபவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தமிழக அரசின் உள்ள தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் நியமனம் செய்யப்பட்ட தனியார் மையத்தினை ரத்து செய்து வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பணி நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 கட்ட போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 6ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களில் உள்ள அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தில் அனைத்து இணைப்பு சங்கங்களையும் ஒன்றிணைத்து போராட்டம் நடத்த உள்ளோம். செப்டம்பர் 15ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர்கள் தலைமையில் 1 மணி நேர கோரிக்கை முழுக்க ஆர்ப்பாட்டமும், அடுத்த கட்டமாக அக்டோபர் 10ஆம் தேதி எங்களது கோரிக்கை வலியுறுத்தி சென்னையில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு எமது கோரிக்கையினை நிறைவேற்றாத பட்சத்தில் அக்டோபர் 15ஆம் தேதி கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.